ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இங்கே பாருங்க பொடிமுடி வந்துட்டேங்க. மத்தியானம் ஆயிடுச்சுங்க. நேரமாகவே வர முடிய மாட்டேங்குதுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரக்குள்ள போதும் ஆகுதுங்க. நைட்டு பெட்ஷீட்டு வாங்கலான்னு ஓனங்க. அங்கே ஓனர் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே ஓனரும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேங்க. அப்புறம் மறுபடியும் போய் காலையில் ஓனாலும் ஓனர் இல்லை. அவ்வளோ நேரம் உட்காந்துருந்து பெட்ஷீட்டு வாங்கிட்டு 16 பெட்ஷீட்டு வாங்கினேங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறேங்க. அக்காவெல்லாம் வரட்டுன்னு அக்காவை கூட்டிகிட்டு வர பசங்க போயிருக்கிறாங்க. அக்கா மாமா எல்லாருமே வர்றாங்க. சரி நம்ம அதுக்குள்ளே போய் ஒரு டீயாவது குடிக்கலாங்க. அப்பாவுக்கு சாமி கும்பிடாமல் ஒன்றும் சாப்பிட்லைங்க. நான் அப்பாவுக்கு பூஜை கொடுத்துட்டு தான் பூஜை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லானுங்க. பசி மயக்கமாக இருக்குதுங்க. ஒரு டீயாவது போய் குடிச்சிட்டு வருங்க. இங்கே கொடுமுடியாரு காவேரி தண்ணிங்க. பேக் கேமரா ஓட்டு காமிக்கிட்டிங்களா? அங்கே வாங்க, அங்கே போட் நிற்கிது. நான் காமிக்கிறேங்க. டீ குடிச்சிட்டு வரக்குங்க. அப்பா விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் மட்டும்தான் நிற்கிறேன். பாருங்க, இங்கே குட்டி பிள்ளையா இருக்கிறாரு அரசு மரத்துக்கடியில். இங்கே ஆத்தோரமாக இந்த பிள்ளையா இருக்கிறாரு இல்லைங்க. இவருக்கு நான் 108 குடம் தண்ணி கொண்டாந்து ஊற்றி இருக்கிறேங்க. இவருக்கு 108 குடம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடிங்க எங்கள் அம்மா வேண்டி இருந்தது. ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னமோ அப்போ 108 குடம் தண்ணி மோந்து ஊற்றுனேங்க. நான் வேண்டுதல் செய்ய வரும்போது பார்த்தா தண்ணியே இல்லைங்க. நடு ஆற்றுல போய் தாங்க மோந்துட்டு வந்தோம். கம்மியாக இந்த மாதிரி தண்ணி போயிருந்தா கூட பரவாயில்லைங்க. படிக்கட்டில் நின்று மோந்துட்டு வந்து ஊற்றுற மாதிரி. அப்படி காலையில் எல்லாம் வற்றி போய் அங்கே நடு ஆற்றுக்கு போனேங்க. யாருங்க போட்டு நிற்கிது யாருங்க. இத்தனை தடவை வர ஆனால் இதில் போனது இல்லைங்க. நான் இதில் யாரும் போயும் பார்த்தது இல்லைங்க. எப்பவுமே நிற்கிதுங்க. இங்கே பாருங்க, இங்கே யானையை குளிக்க வைக்கிறாங்க. யானை அப்படியே நின்றுட்டு இருந்தது. எந்திரிச்சு நிற்கிட்டுங்க. நான் வீடியோ இருக்கிறது வாங்க. ஜாலியாக படுத்துருக்குதா அவங்க குளிக்க வைக்கிறாங்க. தெரியுதுங்களா? யானை எந்திரிச்சு நிற்கிட்டுங்க. நான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்க, அங்கே அந்த பக்கமாக கரையோரமாக மண்ணெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து தீர்த்த குடமெல்லாம் எடுக்கிறவங்கெல்லாம் அங்கே தான் வந்து எடுப்பாங்க. இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே குளிச்சுட்டு பரிகாரம் பண்ணிட்டு போகிறதுங்க. அங்கே வந்து சாமிக்கு தீர்த்தம் எடுக்கிறது. சரிங்க, யானை எந்திரிச்சு நின்னோன்னு இங்கே அமைக்கிறேங்க. படி இருக்குங்க. இல்லையா? அப்போ இங்கே முன்னாடியே உட்காந்து குளிங்க. அவங்களாம் நிற்கிறாங்களே. என்னைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் குளிக்கிறதையெல்லாம் நான் எடுக்கலப்பா. தண்ணி உமாப்பட்டி வாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த பெட்ஷீட்டு 16 பெட்ஷீட் இருக்குதுங்க. நம்ம வாங்கிட்டு வந்தது இந்த 2 கலர்லேயும் 5 இதில் மட்டும் 6 பெட்ஷீட்டுங்க. சரிங்க, இப்போது ஒன்றா பூஜையே வரலைங்க. அதுக்குள்ளே ஒரு அம்மா நின்னாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடுக்கலாமான்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்தாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டாச்சுங்க. அப்பாவுக்கு சாமி கும்பிட்டு அப்புறம் இங்கே பெட்ஷீட்டுமே சாப்பாடு நாளைக்கு இல்லைங்க. அதனால் பிஸ்கட் கட்டு வாங்கி பிஸ்கட்டுமே பெட்ஷீட்டு வச்சு கொடுத்தோம். வீடியோ எடுத்து குடித்தோன்னா பசங்க வீடியோவே எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து இப்படி வீடியோ போட்டு காமிக்கக்கூடாதுன்னு என்னை திட்டிட்டு எடுத்து தர மாட்டேன்ட்டாங்க. சரி, கடைசிக்கு ஒருத்தர் 2 பேருக்கு கொடுக்குறதையாவது எடுத்து கொடுங்கங்க. கேட்கல.
பார்ப்பேங்க. நான் என் கையில் ஃபோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்திருப்பேன். இதனால என்னங்க, கடைசிக்கு என்னை மட்டுமாவது எடுத்து கொடுக்கலாம். அவங்கள காமிக்காட்டியும் பரவாயில்ல. அவங்களும் உங்ககிட்ட தானே வாங்குறாங்க மணி. அவங்க கையை மட்டும் காமிச்சா போதும். தப்புமா, அதெல்லாம் அடுத்தவங்க செய்கிற உதவியில் எடுத்து காட்டக்கூடாது. இப்படி பசங்க இருக்கிறாங்க. சரி பரவாயில்லைங்க. அதனால எனக்கு மனசுக்கு திருப்தியாக எங்கள் அப்பாவுக்காக வந்து சாமி கும்பிட்டு என் மனசுக்கு திருப்தியாக கொடுத்துட்டேங்க. என்ன மற்றவங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியல, பரவாயில்ல. அதனால என்ன நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என் பசங்க இப்படியெல்லாம் சொல்லும்போது நானும் சரின்னு விட்டுட்டேங்க. கண்டிப்பாக அடுத்த தடவை நான் போனேன்னா நான் எடுத்து போடுறேங்க. இந்த பசங்க இருந்தால் தான் இப்படி பண்ணுவாங்க. ஓகேங்க. வேறு கோயில் கொடுமுடி கோயிலுங்க. மகுடேஸ்வரர் மற்றும் வீரநாராயண பெருமாளுங்க ரெண்டு. நம்ம கொடுமுடி கோயில் தாங்க அது. சிவன் கோயில், பெருமாள் கோயில் ரெண்டு சாமியுமே இருக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வரும்போதே சங்கியாகாமி கோயில் என்ன பேசுகிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வரும்போதே மதியானம் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அக்கா வரும்போது அதை விட லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நாங்கள்லாம் குடிச்சிட்டு இங்கே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மணி 5 பக்கம் ஆயிடுச்சுங்க. 5:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்லைங்க, ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சுட்டா. பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா அது கன்ஃபார்மாக 15 பேர்த்துக்கு செஞ்சேங்க. 16 ரூபாய். இதோட கொடுமுடி வீடியோ முடியுது. பாய். இன்னும் நம்ம ஹெல்ப் பண்ணுறது இன்னும் தொடருங்க. ஓகேங்க, பாய்.